தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், போராளிகளை உருவாக்க முடியாது. கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது. வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக, தனிநபரை போற்றக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும். தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை. அது இயல்பானது, பொதுவானது, உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல. கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது. வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக, தனிநபரை போற்றக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும். இது யதார்த்தமான உண்மை. ஆகவே தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது மக்கள் பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மிக இன்றியமையாதது. அதை காட்சிக்கு காட்சி பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவாதிக்கிறார். ஒருவேளை காவல்துறை என்னை கைது செய்து கொலை செய்யும் நிலை ஏற்பட்டுவிட்டால், நான் பலியாகும் நிலை ஏற்பட்டுவிட்டால், அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணைவி அல்லது இணையர் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே பெருமாள் என்கிற கதாபாத்திரத்தின் மூலம் இயக்குனர் வெற்றிமாறன் பேசுகிறார். என் கணவர் அல்லது என் குடும்பத்தை சார்ந்த தலைவர் என்று உரிமை கோரக்கூடாது. அப்படி உரிமை கோரினால் இந்த போராட்டத்தின் நோக்கம் சிதைந்துவிடும். ஆகவே என்னுடைய சாவு ஒரு தத்துவத்திற்கானது, அடுத்த தலைமுறைக்கானது, இன்னொரு தலைமுறையை வழிநடத்தக்கூடியது என்கிற வகையில் அது அமைய வேண்டும். அப்படித்தான் அதை நீ அணுக வேண்டும் என்று முன்கூட்டியே தன்னுடைய வாழ்க்கை இணையருக்கு எடுத்துச் சொல்லுகிற பாத்திரமாக கதாபாத்திரம் அமைந்திருக்கிறது. வலதுசாரி அரசியலை வீழ்த்துவதற்கு இந்திய அரசியலில் இடதுசாரி அரசியல் வலுப்பெற வேண்டும். இடதுசாரி அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் தாண்டி அம்பேத்கரிய அரசியலாக, பெரியாரிய அரசியலாக இந்த மண்ணில் பரிணாமம் பெற்றுள்ளது. வலதுசாரி அரசியலை அல்லது பிற்போக்குவாத அரசியலை, ஏகாதிபத்திய ஆதரவு அரசியலை, முதலாளித்துவ ஆதரவு அரசியலை, நிலப்பிரபுத்துவ ஆதரவு அரசியலை எதிர்க்கக்கூடிய வலிமை இடதுசாரி அரசியலுக்கே உண்டு. அந்த இடதுசாரி கருத்தியல் இந்த மண்ணில் வலுப்பெற வேண்டும். அது தமிழ் மண்ணில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் அது தேவைப்படுகிறது. தமிழ் மண்ணில் அது தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலாக பரிணமிக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஒருபுறம் இருந்தாலும், அதே போல ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேசிய இன அரசியல் என்பது உருவாக வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் உணர்த்துகிறது. ஆகவே இது வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல, அல்லது வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல. சமூக பொறுப்புணர்வோடு, கருத்தியல் புரிதலோடு, இளம் தலைமுறையினரை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையோடு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு விடுதலை பாகம் 2. இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும். ஒரு முறைக்கு பல முறை பார்த்து இதில் தெளிவு பெற வேண்டும். இந்த அரசியல் காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி, இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய மக்கள் செல்வர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை ஒட்டியக்கூடிய ஒரு படமா இந்த படம் வந்து, இந்த படம் வந்து அதை ஒட்டியே ஒரு படமா வந்து இந்த ஆயுத போராட்டங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கூடிய தலைவர்களுடைய கொள்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, ஏன்னா தோல்வியடைந்த ஒரு கருத்து கடந்த காலங்களில்
இல்லை, கருத்து தோல்வியடைந்தது. தத்துவம் எப்போதும் தோற்றதில்லை. அதுவும் கம்யூனிச தத்துவம் என்பது தோற்றதில்லை. அதை கையாண்ட நபர்கள் அல்லது கையாண்ட முறை அல்லது கையாண்ட காலம் அல்லது அந்த கையாண்ட களம் அவற்றில் உள்ள பிழைகளால் அது தோல்வியை தழுவியிருக்கலாமே தவிர அந்த தத்துவம் ஒருபோதும் பிழையானதும் அல்ல, தோற்றதும் இல்லை. அதுதான் வலதுசாரி அரசியல் இன்றைக்கு கொட்டமடிக்கிறது, மேலாதிக்கம் செய்கிறது, நாளுக்கு நாள் அது வலிமை பெற்று வருகிறது. இந்த சூழலில் இடதுசாரி அரசியல் என்பது, இடதுசாரி பார்வை என்பது, இடதுசாரி அணுகுமுறை என்பது மிக மிக இன்றியமையாத தேவை என்று நான் கருதுகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராம மக்கள் உட்பட 11 கிராமங்கள் அரசு நிலங்கள், அவங்களோட விவசாய நிலங்கள் அரசால் கைகப்படுத்தப்பட்டது சிப்காட் அமைக்கிறதுக்காக. இது மூலியமா அவங்க பல்வேறு கிட்டத்தட்ட 900 நாட்கள் மேலாக போராட்டம் நடத்திட்டு வராங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க சார்பாக துணை நிற்குமா? இந்த திரைப்படம் மற்றும் மற்ற ஒரு கேள்வி இந்த திரைப்படத்தோட பொருத்தமான கேள்வி மட்டும் கேளுங்க, வேற அரசியல் கேள்விகள் வேண்டாம். யாரையும் மனதில் வைத்து இந்த வசனம் எழுதப்படவில்லை, இந்த திரைப்படம் படைக்கப்படவில்லை. அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. இது நான் முதல்ல சொன்ன உலகத்துக்கே பொருந்தக்கூடிய ஒரு கருத்து. உலகத்தில் எந்த மண்ணில் யார் இயக்கம் உருவாக்கினாலும் அவர்களுக்கு ஒரு கொள்கை அல்லது கோட்பாடு என்பது தெளிவுற இருக்க வேண்டும், அது உறுதியாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களால் நல்ல போராளிகளை உருவாக்க முடியும். அதுதான் அவருடைய கருத்து. அரசியல் பேசக்கூடிய படமாக இருந்திருக்கு, அரசியல் கருத்துக்களையும் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல அரசியல் அமைப்புகளுடைய அடையாளங்கள் தரிசையப்பட்டிருக்காது. எதனால பர்பஸிவா ஏதாவது நம்ம இது பண்ணிருக்கோங்களா? இல்ல, சென்சாருடைய ரிக்வயர். இல்ல, விடுதலை 1 இதுக்கு முன்னாடி நடிச்ச நீங்க கர்ணன் போன்ற படங்கள் எல்லாம் அதோட இது இல்லாம இருந்துச்சு, அடையாளங்கள் தெரிய வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, அது சென்சார் போர்டுல தான் கேட்கும். சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். சொன்ன மாதிரி வலதுசாரி அரசியலோட தாக்கத்தை இல்ல, சென்சார் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் நம்ம, அவ்வளவுதான். வெற்றிமாறன் சார், உங்களுடைய இயக்குனரா உங்களோட கதையை பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்லா சிறப்பாக கடத்திட்டீங்க. அரசியல் கட்சிகள் இது பத்தி நீங்க மக்கள் உண்டான போராட்டங்கள், அவங்க பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மேல்மா சொல்ற மாதிரி இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் எவ்வாறு கூட அவங்க மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? புரியல. அரசியல் கட்சிகள் எப்படி மக்களோட இருக்கணும்? மக்களுக்காக இருக்கணும். அரசியல் அமைப்பு என்பது மக்களுக்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா வலதுசாரி கொள்கைகள் தமிழகத்திலே பாஜக கட்சிகள் வாக்கு சதவீத அடிப்படையில் அவங்க வளர்ந்து வர்றாங்க. அதெல்லாம் எப்படி? அதனாலதான் இது தேவையான ஒரு காலம் அப்படின்னு சொன்னேன். இந்த காலத்துல சரியான தருணத்துல இந்த திரைப்படம் வந்திருக்கு.